ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஒரு எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட். அவர் பேர் வந்து நல்ல பேர். அதை நான் சொல்ல இது வந்து ஒரு ஸ்டோரியாகவே எடுத்துங்க. 3 பேர், அண்ணன், தம்பி, அப்புறம் போலீஸுக்கு நடுவில் நடந்தக்கூடிய இந்த விஷயம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்பிரண்ட்டு ஒரு 2 வருஷம் தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஜெர்னியான எம்பிபிஎஸ் அந்த பட்ட படிப்புக்காக படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியே படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, 2 அட்டம்ப்ட்டு இந்த ஆள் எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலு, நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலு. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஆஸ்பிரண்ட் இருந்தார் இல்லையா, இவருக்கு கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி என்ன பண்ணியிருக்காங்களா, ஒரு ஆக்சிடெண்ட்டாக யாரோ இவரை வந்து அடித்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆன மாதிரி எங்கள் தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல இவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆக்சிடெண்ட் நடந்தது வந்து கால் வந்து கட் ஆகிடுச்சுன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த ஆஸ்பிரண்ட் 2 தாட்டி எக்ஸாம் எழுதினார் இல்லையா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, டிசபிலிட்டி கோட்டா வீட்டில் ஒரு டிசபிலிட்டி கோட்டாவுக்கு இவர் அப்ளை பண்ணியிருக்காரு. சரி, இது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி நியூஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போயிட்டு அந்த ஆஸ்பிரண்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, இவர் ஒரு எம்ப்ளாய், அதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக இவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயம், அந்த எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறத வந்து நான் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட என்னன்னா, இந்த கார் வந்து கட் பண்ணியிருக்கிறதே வந்து இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்துருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, முன்னாடி அவருடைய டைரி வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் டாக்டர் இன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் மென்ஷன் பண்ணுறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த 2026 நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தன்னுடைய உடல் அங்கமான ஒரு காலையே வந்து அந்த ஆஸ்பிரண்ட் எடுத்திருக்காரு. ஓகே, படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், ஓகே, அது வந்து இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தவறுதான விஷயம். இந்த மோட்டிவேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2026 நான் எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடும். ஓகே, 2026 நீ டாக்டர் ஆகுவ, ஓகே ரைட். ஏன்னா அதை நீ இழந்து தான் நீ பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 2026 நீ ஆகணும்னு அவசியம் இல்லையா. ஏன் 2027, 28 உனக்கு இன்னும் 20 ஏஜ். அந்த பையனுக்கு என்னென்னா ஒரு 28 இயர்ஸ் தான் ஆகுது. 20 இயர்ஸ் தான் இருக்கும்போது ஒரு 20, 21, 22, 23 எங்களெல்லாம் எடுத்துக்கங்க. காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொரோனா அல்ட்ராஸ் செகண்ட் 2019, 20 வெளியே வரும் கொரோனா. 2 வருஷம் நாங்கள் வீட்டுக்கு வேலைக்கும் போகாமல் உள்ளேயே வீட்டுக்குள்ளாரியே இருந்தோம். அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் எவ்வளோ பாதிச்சிருக்கோம். இப்போது வேலைக்கு போனாலுமே இன்னும் நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 28. இந்த ஏஜில் வந்து நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கணும். இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த டைமிங்கில் தான் நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது. எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க. சரி, எண்ணம் போலெல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க. செயல் தான் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையை முற்கோட்டு கொண்டு போகும். அப்படி இருக்கும்போது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது ஒரு இதே கிடையாது. இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீ எந்த செயல் செய்கிறியோ அந்த செயல் தான் உன்னை வந்து மேற்கொண்டு போகும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இந்த பையன் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து கிரிமினல் கேஸாக வந்து ஒரு இந்த பையன் வந்து தன்னுடைய காலே ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறான்னா, இந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இந்த கால் அடிபட்டாலாம் எதுவும் ஆகாது, கட்டாக இருக்கணும். இதை எப்படி பண்ணாங்க? இந்த தம்பிக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் இதில் உடம்பு
அது இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இது வந்து வெளியே தெரிய தான் போகுது. இது வந்து ஒரு தவறான விஷயம். யாராக இருந்தாலுமே ஒரு குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. பணக்கார ஆகணும்னா டெய்லி உழைக்கும். ஆனால் எப்போ பணக்கார ஆகணும்னு தெரியாது. ஆனால் டெய்லியும் உழைச்சிட்டே இருக்கும். நீ ஃபேம் ஆகணுமா, ஃபேம் ஆகிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஃபேமுக்கு போயிட்டே இருக்கும். இல்லை நான் ஃபேம் ஆகணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னா ஒரு குறுகிய காலத்தில் எந்த ஒரு வேலையும் நீங்கள் ரீச் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதுக்குண்டான டைம் வந்தால் தான் அது நடக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து எல்லாத்துலேயுமே டைம் கொடுங்க. டைமு கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு வரும். இல்லை டைம் கொடுக்காம இந்த சீக்வென்ஸை இந்த எக்ஸாமில் இந்த இதுலேயே நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸில் தான் கொண்டு போய் முடியும். டைம் டேபிள் போடுறது ரைட்டு, படிக்கிறது ரைட்டு, எல்லாம் பண்ணுறது ரைட்டு. பட் அந்த குறுகிய காலத்தில் நான் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே நான் பண்ணணுன்னா இது வந்து லைஃப் டைமுக்குள்ளே பண்ணுங்கும் போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். நம்மளுக்கு டைமே கிடையாது, லைஃபு தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி 3 man involved இல்லை 4 man involved ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நிஜமாக நடந்தது, பேப்பரில் வந்திருக்கு. ஆனால் பேர் நான் தேடி குறிப்பிடல. நான் சொல்கிறது இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுறேன்.